இதுதான் மகாபாரதம். தர்மத்தை காக்குறதுக்காக அவர் சட்டத்தை மீறினார் பகவான் கிருஷ்ணர். அவர் முறைப்படியெல்லாம் யாரையும் கொல்லல, முறையற்றதை எல்லாத்தையும் போட்டு தள்ளினாரு. சரியா? எல்லாம் முறைப்படியெல்லாம் நடக்கும் சொல்ல முடியாது. ஏன் ஒருத்தர் ரெண்டு, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கொடுத்தான், அவ்வளவுதான். கிருகிரு வந்து கொஞ்ச நேரத்துல விழுந்துரும். மகாதேவி சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறேன்னா. சரியா? அப்ப இயலாதவர்களுக்கு சட்டம் வேறு, தர்மம் வேறு. தர்மம் ஒரு பாதையில இருக்கும், சட்டம் ஒரு பாதையில இருக்கும். சட்டம் ஒரு இருட்டறைனாங்க. சட்டம் வந்து என்னது? சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சட்டத்தின் பாதையில போறது கரெக்ட் தான், அதை விட தர்மத்தின் பாதையில போகணும். தர்மம் தான் முக்கியம். ஏன் அவருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னு யாராவது கேட்டா, கேட்கிற ஆளுகளும் இருக்காங்க இந்த பூமியில. நாங்கெல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கோம், ஏன் அவங்க கொடுக்குறீங்கன்னு. கம்முன்னு இருந்துக்கணும். பகவானே, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கின்றது, எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்க இருக்கின்றது. இந்த பூமியில எல்லாமே சிறப்பா இருக்கு. அதான் முழு சரணாகதி. நம்முடைய பகவத்கீதை பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றது? 3 வார்த்தையும் சொல்லிட்டு முடிச்சிட்டாரு பகவத்கீதை. எல்லாமே நல்லா தாண்டா நடக்குது, சிறப்பா இருக்கு, அமைதியா இருக்கலான்ட்டாரு. பொறுமையா இருங்க. தங்கமுத்து கரெக்டா காத்துக்கிட்டு இருக்கு, பொறுமையா இருங்க. தங்கமுத்து வெயிட்டிங். பொறுமையா அது அது வேலை வாங்கணும், பொறுமையா இருக்கு. அவ்வளவுதான். டெய்லி ஏன் சொல்றேன்னா மிகப்பெரிய உண்மை இருக்கு. மனிதன் அவசரக்காரனாகவே படைக்கப்பட்டிருக்கிறான்றாரு குர்ஆன்ல. அவங்க இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்றாங்க, மனிதன் வந்து அவசரக்காரனாவே இருக்கானா, நிதானம் இல்ல. அதனாலதான் நான் பொறுமையா இருக்கேன், வாங்கன்றது தங்கமுத்து. பொறுமையா பொறுமையா வாங்கன்றது. ஏன் அவசரம்? நான் வர்றேன், நீ வர்றேன், ஏன் முந்திக்கிட்டு வர்றீங்க? பொறுமையா அனுபவிச்சு வாங்கன்றீங்க தங்கம்மா. முடியாதுன்றது. ரொம்ப அவசரம் உலகத்துல இன்னைக்கு. நான் போறேன், முன்னாடி நான் போறேன், நான் கிட்ட போனா பயமா கிடக்கு அங்க ஓடக்கு.